அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 14/1/2024 ஆண்டு போகி பண்டிகை. மார்கழி மாதத்தோட கடைசி நாள். நம் தை மாதத்தை வரவேற்பதற்கு நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய தேவையற்ற பயனற்ற பழைய பொருட்களை எல்லாம் போட்டு எரிப்பது, அதாவது தேவையில்லாதவற்றை போக்குவது, போக்கி அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் காலப்போக்கில் போகி அப்படிங்கிறத மருவி வந்திருக்குது. ஸோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடக்கூடிய அந்த போகி பண்டிகையில் நாம் எரிக்க வேண்டிய முக்கியமான 3 பொருட்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். போகம் அப்படின்னா சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு தாங்க அர்த்தம். முப்போகமும் விளையணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ விளைச்சல் ரொம்ப நல்லாவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முப்போகமாக விளையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற அந்த தொடர் எந்த நாளுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகி தினத்துக்கு தான் ரொம்ப உகந்தது. நம்ம வீட்டில் அந்த வருடம் நம்ம பயன்படுத்தி எதெல்லாம் தேவையில்லை, இனிமேல் வேஸ்ட்டு தூக்கி போடணும்னு நினைக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் நம்ம வீட்டில் இருந்து ஒழிச்சு ஏறக்கட்டி அதை வெளியில் அனுப்பிச்சிட்டு தேவையானவற்றை வாங்குவது அப்படிங்கிறது தான் இந்த போகி பண்டிகையோட அடிப்படை கருத்தே. இது மட்டும் இல்லாமல் நம்ம மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குணங்களாகிய கோபம், குரோதம், பொறாமை, எரிச்சல், காமம், இதை மாதிரியான தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் நீக்கிட்டு நமக்கு தேவையான பொறுமை, சகிப்புத்தன்மை இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம மறைமுகமாக இதிலிருந்து தெரிஞ்சுக்கணுங்க. இந்த போகி பண்டிகை எதனால் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரனுடைய கர்வத்தை கிருஷ்ண பகவான் அடக்கினார். ஏன்னா இந்திரன் தான் மழை பெஞ்சா மட்டும்தான் விவசாயிகளால் விளைச்சல் செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப கர்வத்தோட ஆணவத்தோடு இருந்தார். ஆனால் கிருஷ்ணர் அவருடைய ஆணவத்தை குறைச்சிட்டாரு. ஏன்னா இந்திர பகவான் 7 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்தார். ஆனால் கிருஷ்ணர் கோவர்தன மலையை தன்னுடைய ஒரு விரலால் பிடித்து அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றினார். இதிலிருந்து அவருடைய கர்வம் ஒழிந்து அவர் கிருஷ்ணர்கிட்ட தன்னுடைய ஆணவத்துக்காக மன்னிப்பு கேட்குறாரு. அதனால் கிருஷ்ணர் இந்த போகி பண்டிகை அன்னைக்கு இந்திர விழாவாக கொண்டாடலாம் அப்படின்னும் சொல்லிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் போகி பண்டிகை அன்று இந்த மோளம் கொட்டுவது அப்படிங்கிறதும் செய்வாங்கங்க. நம்ம இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. ஆனால் சாஸ்திரத்துக்காவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய 3 பொருட்களை ஒன்றுத்துலேயும் ஒவ்வொரு பொருளாவது நம்ம எரிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த போகி பண்டிகையில் நம்ம எல்லாத்தையும் கழிச்சிடுறதுனால நல்லவையும் நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போயிடுறதா சொல்கிறாங்க. ஸோ திரும்ப அந்த நல்ல அதிர்வுகள் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளார வரணும், நோய் நொடிகள் எதுவும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காப்பு கட்டுற பழக்கமும் போகி அன்னைக்கு செய்வாங்க. நம்ம வீட்டோட முன்வாசல் பின்வாசல் இரண்டிலையுமே முக்கியமான மூலிகைகள்லாம் நொச்சி, தும்பை, ஆவாரம்பூ, வேப்பிலை, கருந்துளசி இதெல்லாம் சேர்த்து அந்த நிலைவாசலில் சொருகி வைப்பாங்க. அதை மாதிரி செய்வதால் நல்ல சக்திகள் எல்லாம் வரவேற்கப்படும், துஷ்ட சக்திகள் எல்லாம் வெளியில் அனுப்பப்படும், நோய் நொடிகள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள அண்டாது அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ காப்பு கட்டுற முறை செய்வாங்க. சில பேர் குலதெய்வ கோவிலுக்கு எல்லாம் போவாங்க. நாம் எரிக்க வேண்டிய முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தேவையில்லாத நிறைய நோட்டு புத்தகங்கள், பழைய டைரிகள், அதுக்கப்புறம் நம்ம பசங்களோட பழைய புக்ஸு, பழைய நோட் புக்ஸு, அவங்க ஸ்கூல் டைரி அப்படின்னு நிறைய தேவையில்லாததெல்லாம் இருக்கும். அதில் ஒரு 10 பக்கம் 20 பக்கம் இருக்கும். ஸோ தேவைப்படும் நம்ம அதை எடுத்து வச்சுருப்போம். அப்படிப்பட்ட புத்தகங்களில் எது உங்களுக்கு அவசியம் வேண்டும் வேண்டாம் அப்படிங்கிறத முடிவு செய்து அன்றைய தினம் நம்ம அதை பிரிப்பது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா பழங்காலத்தில் ஏடு களைதல் அப்படின்னு ஒன்று இந்த போகி அன்று செய்வாங்களாம். ஓலைச்சுவடி தான் பழங்காலத்துலலாம் பயன்படுத்துவாங்க. ஸோ எந்தெந்த ஓலைகள் நல்ல நிலையில் இருக்குது, எது நமக்கு தேவை அப்படிங்கிறதையும் எதெல்லாம் தேவையில்லாதது அப்படிங்கிறதையும் எடுத்துட்டு இந்த போகி அன்று காலையில் அதை எரிச்சிடுவாங்க. ஸோ நம்மளும் நம்ம வீட்டில் இந்த பேப்பரால் இந்த புத்தகங்கள், டைரி, அதுக்கப்புறம் கேலண்டர்,
இந்த மந்த்லி ஷீட்டு, டெய்லி ஷீட்டு, கேலண்டரு, அதோட அட்டையெல்லாம் இருக்குது இல்லையா? நிறைய பேர் அதில் சாமி படம் இருக்குது, அதை நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறீங்க. எல்லா கேலண்டருமே முக்கால்வாசி சுவாமி படங்கள் வச்சு தான் வரும். அதனால் நம்ம எல்லா கேலண்டரையும் நம்ம வீட்டிலே வச்சுட்டு இருக்க முடியாது. பூஜை அறையிலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கடவுள் ஒரு படம் இருந்தால் போதும். நம்ம முருகரையே 10 படம் மாட்டி வச்சுருப்போம், பிள்ளையாரை ஒரு 10 படம் மாட்டி வச்சுருப்போம். அது தேவையில்லாதது. ஒரு படத்தை வச்சு அதை ஒழுங்காக பராமரித்து தூசி இல்லாமல் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு அலங்காரம் செஞ்சு நம்ம அதற்குரிய மரியாதையை செஞ்சாலே போதுமானதுங்க. அதனால் இந்த கேலண்டர்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையெல்லாம் எடுத்து நீங்கள் பேப்பர்காரங்க கிட்ட போடுறதுனா போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாஸ்திரத்துக்கு போகி என்று காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் அந்த நெருப்பு மூட்டி, தணல் மூட்டி நீங்கள் அதில் போட்டு எரிச்சாலும் எரிக்கலாம். அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போயாவது ஒரு தேவையில்லாத ஒரு பழைய புத்தகமோ அல்லது டைரியோ கேலண்டரோ வேறு எது வேணாலும் நீங்கள் போட்டு எரிப்பது அப்படிங்கிறது நல்லது. ஸோ இது எல்லார் வீட்லேயுமே குறைவில்லாமல் இந்த பழைய புத்தகங்கள் இருக்கும். ஸோ அதை நம்ம இதை மாதிரி செய்யலாம். இரண்டாவது பொருள் நம்ம எரிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கிழிந்த துணிகள். இனிமேல் அதை எதற்குமே பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற நிலையில் சில துணிகள் இருக்கும். அதை நம்ம எரிப்பதற்கு போட்டுடலாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த நம்ம சமையல் கட்டில் பயன்படுத்தக்கூடிய கரித்துணிகள், அதுக்கப்புறம் கிழிந்த மிதியடிகள். நிறைய பேர் வீட்டில் இந்த கிழிந்த மிதியடிகளை ரொம்ப மோசமான நிலைமையில் வச்சுருப்பாங்க. அவற்றையெல்லாம் நம்ம எரிக்க போட்டுடலாம். அதை மாதிரி திரைச்சீலைகள், ரொம்ப மோசமான கர்டைன் கிளாத்ஸு, பெட்ஷீட்ஸு, அதெல்லாம் நம்ம போட்டுடலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய உடைகள், அது உள்ளாடையாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் போட்டுக்கிற ஆடையாக இருந்தாலும் சரி, ரொம்ப கிழிஞ்சு போயிடுச்சு, அதை மற்றவங்களுக்கு நம்ம தானமாக கூட கொடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஒவ்வொருத்தவங்களோட ஒரு ட்ரெஸ்ஸையாவது நம்ம அந்த நெருப்பில் போட்டு எரிப்பது அப்படிங்கிறது நல்லது. ஏன் கேட்டிங்கன்னா, அது ஒரு கண்திருஷ்டி கழிப்பதற்கு சமமாகும். மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடை சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்குது இல்லையா? தொடப்பம், அதுக்கப்புறம் மாபு, ஒட்டடக்குச்சி, இதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் இல்லாத பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அந்த நெருப்பில் போட்டு எரிப்பது அப்படிங்கிறது நல்லது. அட்லீஸ்ட் நம்ம ஒரு தொடப்பமாவது நம்ம அந்த நெருப்பில் போடுறது அப்படிங்கிறது நம்முடைய குடும்பத்திற்கு நல்லது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அந்த காலத்துலலாம் அந்த முறம், மூங்கிலால் செய்யப்பட்ட முறம், கூடை, பாய், அதெல்லாம் போட்டு எரிப்பாங்க. ஏன்னா பாயெலாம் ரொம்ப கிழிச்சலாக இருக்கும், அதெல்லாம் போட்டு எரிப்பாங்க. ஆனால் இப்போ அந்த பழக்கமே நம்மக்கிட்ட இல்லை. யாருமே கூடை, முறம்லாம் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. எல்லாமே நம்ம பிளாஸ்டிக் மாறிட்டோம். அந்த தொடப்பம் கூட பூந்தொடப்பம், தென்னந்தொடப்பம்னு 2 இருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் கடையில் ஒரே மாதிரியான தொடப்பம் தான் விற்கிது, ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடிய தொடப்பம். அதை தான் நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிறோம். இதில் ஏதாவது ஒன்றுத்தை போட்டு எரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த பதிவில் நம்ம எரிக்க வேண்டிய முக்கியமான 3 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ சாஸ்திரத்துக்காவது நீங்கள் அந்த 3 பொருட்களை அன்றைய தினம் நீங்கள் எரிப்பது அப்படிங்கிறது நல்லது. எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை நெருப்பில் போடாதீங்க. அதை நீங்கள் பேப்பர்காரங்க கிட்ட போடுறது தான் நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.